வணக்கம். ரெண்டு முக்கியமான அறிக்கையை பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிஜேபியினுடைய போராட்டமானது டெல்லியில இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக ரெண்டு முக்கியமான அறிக்கைகள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், இன்னொரு அறிக்கையை வெளியிட்டவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அறிக்கை ரெண்டும் முக்கியமானது. இதில் நிறைய உள் அரசியலும் இருக்கு. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ச்சியாக சிஜேபியினுடைய போராட்டம் டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற அடிப்படையில அந்த கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்பொழுது கூட டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வராங்க. சிஜேபி அமைப்பு மற்றும் மாணவர்கள், நிறைய பெருந்திரளாக நிறைய மாணவர் அமைப்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நேற்று ராகுல் காந்தி அவர்கள், நான் பிஎம்னுடைய வீட்டை முற்றுகிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். அவரு இன்னும் சில காங்கிரஸ் எம்பிக்கள், தொண்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி போயிட்டு பிஎம்னுடைய வீட்டை முற்றுகிட ட்ரை பண்ணாங்க. அதன் பிறகு காவல்துறை அவங்கள கைது பண்ணி கொண்டு போனாங்க. அந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருப்போம். இந்த விஷயம் தொடர்பாக இன்று விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. ஏன்னா இங்க கேபினெட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டோடு காங்கிரஸ் கேபினெட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிவிகேவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னும் போது காங்கிரஸ் தான் முதல்ல ஓடி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு திமுக கிட்ட இருந்து ஓடி இங்க ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ ரெண்டு காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல ராகுல் காந்தி அவர்கள் தாக்கப்பட்டது நேத்து. ஆனா இன்னைக்கு மதியம் தான் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து ரொம்ப வேகமாக அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். அந்த அறிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி அப்படின்ற பேரே கிடையாது. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் டிவிக்கு முக்கியமான இந்த இஷ்யூல பிஜேபிய தொடவே கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த அறிக்கையில விஜய் அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்துல வெளியிட்ட அறிக்கையில பிஜேபி அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்றதுலே போட்டு முடிச்சிட்டார். ஒன்றிய அரசுனா யாரு? உங்க கொள்கை எதிரியா நீங்க யார சொன்னீங்க? இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுல? டெல்லியே பத்தி எரியுது. அப்படி இருக்கும் பொழுது பாஜக அப்படின்ற பேரை கூட பயன்படுத்த முடியல அப்படின்னா என்ன உங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி? இந்த இஷ்யூல கூட உங்களால பாஜக டச் பண்ண முடியலன்னா வேற எந்த இஷ்யூல பாஜக நீங்க டச் பண்ணுவீங்க? இங்க வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திமுக வச்சு வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் டிவிக்கே கனவு கண்டுகிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. மத்திய அரசை எதிர்க்காம இஷ்யூ பேஸ்டா நீங்க சும்மா போய் எதிர்க்க வேண்டாம். இஷ்யூ பேஸ்டா பத்தி எரியுது. மாணவர்கள் குண்டாந்தடி மண்டையை புழக்குது. ரத்தம் சொட்ட சொட்ட கதறிட்டு இருக்கான் மாணவர்கள். ஒரு அறிக்கை இல்லை. இன்னைக்கு மதியம் ரொம்ப தாமதமாக எழுந்து சரி விட்டு தொலைங்க அந்த அறிக்கையை அப்படின்ற மாதிரி வேண்டாதப்போ ஒரு அறிக்கை இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கை உருப்படியா இல்லை. பிஜேபின்ற வார்த்தை இல்லை, சிஜேபி அப்படின்ற வார்த்தை இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன், காவல்துறை அடக்குமுறை ஏவிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் கைதை கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியா நீட்டை நாங்க எதிர்க்கிறோம், கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பொத்தாம் பொதுவாக பேசி முடிச்சிருக்காங்க அந்த அறிக்கையை. இதுதான் விஜய் அவர்களுடைய டிவிகேவுடைய கொள்கை உறுதிப்பாடு, அரசியல் நிலைப்பாடு. பாத்துக்குங்க. பிஜேபி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லாம இருந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே போல சிஜேபி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. சிஜேபி அப்படின்ற அந்த அமைப்பு தான், சோகால்ட் அந்த நேம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த அமைப்பு. ஆனா அந்த அமைப்பினுடைய பேரையே பயன்படுத்தாம மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையை கண்டிக்கிறாங்க, ராகுல் காந்தி கைதை கண்டிக்கிறாங்க, நீட் தேர்வை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்ன்றாங்க, எல்லாம் விஜய் சொல்றாரு. ஆனா சிஜேபி அப்படின்ற வார்த்தை இல்லை, பிஜேபி அப்படின்ற வார்த்தை இல்லை. இதற்கு பின்னாடி பல்வேறு அரசியல் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்த டிவிகேவுக்கு நிறைய தயக்கம், பயம். நம்மளே மைனாரிட்டி கவர்மெண்ட், நமக்கே ஒன்றும் தெரியாம உட்காந்துட்டோம். இந்த சூழல்ல நம்ம போயிட்டு அவங்கெல்லாம் பகைச்சிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை, 5 வருஷத்தை இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்படியே கமுக்கமாக ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ற கனவுல விஜய் அவர்கள் மிதந்துட்டு இருக்காரு. டிவிக்கே அப்படியே
அந்த சூழல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் ஓட்ட முடியாது. ஆனா அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி டச் பண்ணாம இங்க திமுக காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு அங்க தூக்கி பழிய போட்டு நம்ம எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் ஓடிடுவோம் அப்படின்றத டிவிக்கு நினைக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த கதை ஓடாது. முக்கியமான இஷ்யூல நீங்க சும்மா போயிட்டு அவங்க டச் பண்ண வேண்டாம். முக்கியமான இஷ்யூல இஷ்யூ பேஸ்டா பிஜேபியை நீங்க டச் பண்ணியே ஆகணும். நீங்க கொள்கை எதிரின்னு ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. கொள்கை எதிரி எதிர்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பிஜேபின்ற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியல. கேட்டா கொள்கை எதிரியா வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்களாம். என்ன பெரியார வேற இவங்க வந்து கொள்கை தலைவராக வேற வச்சிருக்காங்க. விளங்கிரும். ஸோ இப்படி வந்து டிவிகேவுடைய விஜய் அவர்களுடைய அரசியலானது இருக்கு. ரொம்ப ரொம்ப இரட்டை நிலைப்பாடு, வேஷம், கபட நாடகம் அப்படின்ற அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலை பண்ணிட்டு இருக்காரு, டிவிகே அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூலாம் விட அவங்களுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் தான் முக்கியமா இருக்கு. நாளைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதற்கு வந்து கரெக்டா தியேட்டர் ரெடி ஆயிடுச்சா, டிக்கெட்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா, பேனர்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரியான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க போல. ஸோ அவங்களுக்கு வந்து நீட்டு பேன் அப்படின்ற இஷ்யூ நீங்கள் கையில் எடுப்பீங்களா, அல்லது ஜனநாயக படம் ரிலீஸ் அப்படின்ற இஷ்யூ கையில் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் ஜனநாயக படம் இஷ்யூ தாங்க கையில் எடுப்பேன், அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடிடுவாங்க. ஸோ அந்த லட்சணம் தான் டிவிகேவுடைய அரசியல் லட்சணம். ஒன்று, சிஜேபின்ற வார்த்தையும் டிவிகே பயன்படுத்தலை. அடுத்ததுதான் நம்ம அதுக்கு வருவோம். சிஜேபி ஏன் அவங்க பயன்படுத்தலன்னு சொல்லிட்டு. அதற்கு முன்பாக 2வது அறிக்கை அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து வெளிவந்திருந்தது. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வை நான் முன்னாடி ஆதரிச்சேன், ஆனால் கடந்த 5 வருஷமாக நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடக்குது, வினாத்தாள் கசியுது, நிறைய பிரச்சனைகள் அதில் நடக்குது. இதனால மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கனவோடு வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ஏன் பாஜக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு. அண்ணாமலை கூட வந்து பாஜக அரசு அப்படின்றாரு, ஆனா விஜய் அவர்கள் அதை டச்சே பண்ணல, அந்த அளவுக்கு நடுக்கும். சரி, அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு, நான் முன்னாடி வந்து ஆதரிச்சுதான் நீட்டை, ஆனால் வந்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் முன்கூட்டியே நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக நிறுத்த பார்க்கல, இங்கே பேச்சுவார்த்தை முன்கூட்டியே நடத்திருக்கலாம்ல. மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில். இந்த சிஜேபி அப்படின்ற அமைப்பு, மாணவர்கள் நிறைய பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க, இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு, இது 1 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் முன்கூட்டியே போயிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வர முயற்சி எடுக்கல, ஏன் பிஜேபி வந்து மெத்தனமாக செயல்பட்டாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. அதே போல இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை சிலர் இப்பொழுது ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருக்காரு. யாரு ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றா, இங்கதான் வருது. யாரு ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னா ராகுல் காந்தி. என்னப்பா ராகுல் காந்தி ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றாருன்ற என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாம், ராகுல் காந்தி ஒரு கேவலமான, காங்கிரஸ் ஒரு கேவலமான அரசியலை பண்றாங்க. ஜந்தர் மந்தர்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க சிஜேபி, மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மாணவர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்த வேர்வை சிந்தி ரத்தம் ஒழுவ சொல்ல முடியாது, அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை ஹைஜாக் பண்ணி டைவர்ட் பண்ணி ஒரு உப்பு சப்பு இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காக நேற்று பிஎம் ஆபீஸ் முன்னாடி, பிஎம் உடைய வீட்டு முன்னாடி போயிட்டு காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ராகுல் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. காங்கிரஸ் உண்மையாகவே யோக்கியமா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா ஜந்தர் மந்தர் போயிருக்கணும், அந்த மக்களோட உட்காந்துருக்கணும், அந்த மாணவர்களோட பேசியிருக்கணும், ஆதரவு தரவும் நாங்க நின்று இருக்கணும். அங்க நிக்காம நீங்க என்ன பண்றீங்க, ஐயோ நம்ம அரசியல் கை விட்டு போதே, என்னடா நம்ம பண்ண வேண்டிய வேலை சிஜேபின்னு ஏதோ ஒரு அமைப்பு பண்ணிட்டு இருக்கான், மாணவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, என்னடா இது கைவிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்ச காங்கிரஸ் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பிஎம் வீட்டை முற்றுகையிடுறாங்க. இது டைவர்ஷனா இல்லையா? உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, உண்மையாகவே மக்கள் பற்றியான எண்ணம் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஜந்தர் மந்தர் போயிட்டு அந்த போராட்டத்துக்கு கூட உட்காந்துருப்பீங்க, இன்னும் வலு சேர்ந்திருக்கும் இல்ல, அது நீங்க போயிருந்தீங்கன்னா இன்னும் வலு சேர்ந்திருக்கும். இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் ஜந்தர் மந்தர் போயிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவே தெரிவிக்கல அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் பதிவு பண்றாரு, டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்றாரு. காங்கிரஸ் வந்து இந்த போராட்டத்தை
டைவர்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற தகவல்லாம் வருது. ஏன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் தான் பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல தேசிய அளவில் பண்ணணும் அப்படின்னா அது காங்கிரஸ் மட்டும்தான் பண்ணணும். அது இன்னொரு கட்சி பண்ணுது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன வேலை? அப்ப நம்ம அரசியல் கைவிட்டு போகுது இல்லையா? சோ அதன் காரணமாக இந்த சிஜேபின்ற வார்த்தையும் ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்த மாட்டாரு, காங்கிரஸ் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த அமைப்பினுடைய போராட்டத்துக்கும் போயிட்டு டைரக்டா ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. மாணவர்கள் தாக்கப்படும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த சிஜேபின்ற பேரை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இந்த அமைப்பை போயிட்டு டைரக்டா ஜந்தர் மந்தர்ல உட்காந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் காங்கிரஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க. யாரு? ராகுல் காந்தி எங்க இருக்காரு? இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. விசி எங்க இருக்காங்க? இந்தியா கூட்டணி. கம்யூனிஸ்ட்கள் எங்க இருக்காங்க? இந்தியா கூட்டணி. இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. விசிக்கா போறாங்க. நேற்று வந்து திருமாவர்கள் போயிட்டு பார்த்தாரு. கம்யூனிஸ்டுகள் போறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு ஜந்தர் மந்தர்ல போயிட்டு சிஜேபி அந்த போராட்டத்தை, மாணவர் பண்ணக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க, உட்காடுறாங்க, பேசுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க, வராங்க. ஆனா ராகுல் காந்தி அங்க போறதுல என்ன பிரச்சனை? ஸோ இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி டைவர்ட் பண்ணி இதை வந்து நீர்த்து போக வைக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப அழகாக ராகுல் காந்தி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலைகளில் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களுடைய பிளான் இதான். சிஜேபின்ற வார்த்தை நான் பயன்படுத்தக்கூடாது, நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு இதுவரை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. சிஜேபின்ற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க, அந்த போராட்டத்துக்கு டைரக்டா போய் ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படியே விஜய் அவர்களுடைய அறிக்கை எடுங்க. விஜய் அவர்களும் சிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்தல. பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் என்ன கோடு போடுறாரோ அந்த கோட்டை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு? சிஜேபின்னு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, டைரக்டா அந்த அமைப்பு பேரை சொல்ல மாட்டாரு, அங்க போய் உட்கார மாட்டாரு, ஆதரவு அப்படின்னு அங்க நிக்க மாட்டாரு. அதேதான் விஜய் அவர்களும். இன்னைக்கு அவருடைய அறிக்கை படிச்சீங்கன்னா சிஜேபின்ற வார்த்தையே கிடையாது. ஏதோ மாணவர் அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாணவர்கள் மீது தாக்குதல் பண்ணா அதை நாங்கள் கண்டிப்போம், ராகுல் காந்தி கைதை கண்டிப்போம், நீட் தேர்வை எதிர்க்கிறோம், மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும், அவ்வளவுதான் விஜய் அவர்களுடைய அறிக்கையாக இருக்கு. சிஜேபின்ற அறிக்கையும் கிடையாது, அந்த அமைப்பையும் அவங்க வந்து அங்கீகரிக்கல. யாரு? விஜய் அவர்களும். ராகுல் அவர்களும் சிஜேபின்ற வார்த்தையும் பயன்படுத்தல, அந்த அமைப்பையும் அந்த பேனரையும் வந்து நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஸோ ராகுல் ஒரு கோடு போட்டார்னா விஜய் அவர்கள் தாண்டவே மாட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அப்பட்டமாக ஒரு மோசமான ஒரு அரசியலை இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு விஜய் அவர்கள் துணை போயிட்டு இருக்காரு, டிவிக்கு வந்து துணை போயிட்டு இருக்கு. உண்மையாகவே உங்களுக்கு வந்து மக்கள் நலன் தான் உங்களுக்கு வந்து முதன்மையானது அப்படின்னா எல்லாம் ஒண்ணு கூடி நிற்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூவை கொண்டு வந்திருக்காங்க, பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காங்க சிஜேபி, அப்புறம் நிறைய மாணவர்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தை ஹைஜாக் பண்ணி டைவர்ட் பண்ணி நீர்த்து போக வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேவலமான அரசியலை இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, அமைதியான முறையில நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணா ஒன்றும் பண்ண மாட்டோம், கைதெல்லாம் பண்ண மாட்டோம், அமைதியான முறையில் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய டோன்ல இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு. டெல்லியில மாணவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை விடுறாரு. டெல்லியில மாணவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாருல, தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் தாக்கப்படுறாங்களே, கைது செய்யப்படுறாங்களே, அலக்கழிக்கப்படுறாங்க, மோசமான முறையில இழுத்துட்டு போய் கைது பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. ஸோ இது இது யாருடைய ஆட்சியில் நடக்குது? டெல்லியில நடக்கும் பொழுது ஒன்றிய அரசு, விஜய் அவர்களுடைய அறிக்கையில அதான், டெல்லியில நடக்கும்போது அது ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுது யார் அரசு? அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? அங்க என்ன கோரிக்கையோ அதே கோரிக்கை தான் இங்கேயும். நீட்டுக்கு எதிரான போராட்டம் தான் அது, இங்கேயும் நீட்டுக்கு எதிராக தான் மாணவர்கள் காலில் இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை பண்ணக்கூடிய, போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை மோசமாக நடத்துது தமிழ்நாடு அரசு. கைது பண்றாங்க, கண்டதும் கைது அப்படின்றாங்களா, போராட்டம் எவ்வளோ வரானா தூக்கி போடுவில்ல, அவ்வளவுதான். ஸோ இப்படி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினா நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்றார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிஎம் உடைய வீட்டை முற்றுகிட்டார்ல, அது இப்படி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டமா இல்லை என்ன? அது இல்லை, புரியல.
அங்க அமைதியான முறையில ஒன்றும் ஆர்ப்பாட்டம் நடக்கல. ஆர்ப்பாட்டம்ன்றதே என்னது? சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கணும்ல. அமைதியான முறையில் என்ன வீட்டில் உட்காந்து பூட்டி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள நீட்டோடி நான் கூட கத்தினட்டா? சமூகத்தை நான் போய் ரோட்டில் நிற்கணும், ரோட்டில் நின்று கத்தனாதான் 10 பேர் திரும்புவோம். 10 பேர் திரும்பும்போது 1000 பேர் கேட்கும், என்னடா இது நடந்துகிட்டு இருக்கு சமூகத்துல அப்படின்னு கவனம் திரும்புவோம். இதுதானே போராட்டத்தினுடைய வடிவம். அமைதியான முறையில போராட்டம் நடத்த நாங்க ஒன்றும் எதிர்க்க மாட்டோம். என்ன அமைதியான முறையில என்ன வீட்டுல கேட்டை பூட்டிக்கிட்டு உள்ள கத்தி கிடக்கணுமா? இல்ல என்ன சொல்ல வராங்க டிவிக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ராகுல் காந்தி பிஎம் வீட்டு வாசல்ல போய் உட்காந்தார்ல, அது என்ன வைலன்ஸ் இல்லையா? அது என்ன சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு செயலாது? பிஎம் உடைய வீட்டு வாசல்ல போய் முற்றுகையிடுறாங்க 3 மணி நேரம். அது என்னது? இது அமைதியான முறையில் போராட்டமா? அதே நீங்க ஆதரிக்கிறீங்க? என்ன அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடு இல்லையா அது? அங்க ஒண்ணு நடந்தா அங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணா அதை ஆதரிக்கிறீங்க, இங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணா கைது பண்றீங்க. அங்க ராகுல் காந்தி அவர்கள் பிஎம் வீட்டை முற்றுகையிட்டா ஆதரிக்கிறீங்க, இங்க மாணவர்கள் ரோட்ல கோஷம் எழுப்புனா கைது பண்றீங்க. என்ன நிலைப்பாடு இது? டிவிக்கு என்ன அப்பட்டமா இப்படி இரட்டை நிலைப்பாடுல சுத்திக்கிட்டு இருக்கு? ரொம்ப நாளைக்கு இப்படி சுத்த முடியாது. அதனால சிஜேபியினுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், மாணவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை, நீட் தேர்வுல தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நியாயமான விஷயங்கள் தான். மாணவர்கள் சிஜேபி எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணக்கூடிய வகையில ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசியல் எடுபடாது. காங்கிரஸ் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க கூட்டம் எவனும் வரமாட்டான். சிஜேபி கூட்டம் இவ்வளவு பேர் வரான், மாணவர்கள் இவ்வளவு பேர் அடிப்படுறான், ரத்தம் சிந்துறான், சீரியஸா படுத்துன்னு கிடக்குறான். ஆனா காங்கிரஸ் கூட்டம் ஒரு பையன் வரமாட்டான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரமாட்டான். ஏன்னா காங்கிரஸ் மீது அவ்வளவு நம்பிக்கை. காங்கிரஸ் போயிட்டு இந்த போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா எடுபடாது. பிஜேபி ஈஸியா காலி பண்ணிடுவாங்க காங்கிரஸ். நீங்க தான்ப்பா கொண்டு வந்தீங்க நீட்டையே, உங்க கதையை எனக்கு தெரியும், நீ ஊழல் கட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி அவங்களை ஹேண்டில் பண்றது ஈஸி. இப்ப சிஜேபி பண்றதுனால பிஜேபினால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க முன்னாடி ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நீட்டை கொண்டு வரல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சிஜேபி ஹேண்டில் பண்றது பிஜேபி கஷ்டமா இருக்கு, காங்கிரஸ் ஹேண்டில் பண்றது பிஜேபி ஈஸியான வேலை. ஸோ அந்த வேலையை ராகுல் கிட்ட பிஜேபி கொடுத்துட்டாங்க. எப்பா அது கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடுப்பா, என் வீட்டை முற்றுகையிடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஹைஜாக் பண்ணி இன்னைக்கு அதை நீர்த்து போக வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேலையில இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்காருன்னு அப்பட்டமாக தெரியுது. தமிழ்நாட்டுமே மாணவர்கள் மீது ரொம்ப மோசமான முறையில் அடக்குமுறையானது ஏவப்படுது. இதெல்லாம் சரியான ஒரு போக்கு கிடையாது. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் முக்கியம் இல்லை, ஜனநாயகம் தான் முக்கியம். ஜனநாயகம் தான் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயகன் எப்படி போனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜனநாயகம் தான் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றது தான் கோரிக்கை. பார்க்கலாம். நன்றி.